கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துக்குள் பிரியமான ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த 12 நாட்கள் நாம் உபாசித்து ஜெபித்தோம். தேவ ஜனமே, இது இந்த 21வது உபாச நாள் ஜெபத்தில் 13வது நாள் நம்ம வந்திருக்கிறோம். எல்லா தேவ ஜனமும் கடந்து வந்த நாட்களுக்கு நன்றி செலுத்த போகிறோம். நாம் நன்றி செலுத்தும் பொழுது நன்றி பலிகளை அப்பா ஏறெடுப்பார், அதை நுகர்ந்து பார்ப்பார், சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்வார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், கடந்து வந்த பாதைகளை நினைத்து நன்றி செலுத்தணும். நாம் நன்றி செலுத்த கர்த்தர் என்ன செய்வார்னா புதிய வாசல்களை திறப்பார். இந்த உபாச ஜெபத்தினுடைய ஒரு மைய பகுதி, இந்த உபாச ஜெபத்தினுடைய ஒரு திறவுகோல்னு சொன்னால் தேவ ஜனங்கள் நன்றி செலுத்தணும். உபாசித்து ஜெபிக்கிற அநேகருக்கு பிசாசு கொண்டு வருகிற ஒரு சோதனை என்ன தெரியுமா? சந்தேகம், அவிசுவாசம். இது எப்படி நடக்கும்? நீ ஜெபித்து பார்த்தாய் அல்லவா, அது நடக்கவில்லை அல்லவா? இப்படிலாம் சோர்வு கொண்டு வரும் பொழுது கடந்த நாட்களை நினைத்து பார்க்கணும் தேவ ஜனமே. அதனால தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், தெளிவாக உங்களோடு பேசுகிறார். உங்களை கடந்த நாட்கள் அவர் நடத்தினார் என்றால், உங்களை கடந்த நாட்கள் அவர் காப்பாற்றினார் என்றால், இனி உள்ள பிரச்சனைகளையும் அவர் கடக்க உதவி செய்வார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை தேவ ஜனமே. இருக்கிற இடங்கள்ல அப்படியே கடந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களுக்கு செய்த அற்புதங்களை நினைத்து பாருங்கள். இத்தனை தூரம் கரம் பிடித்து கொண்டு வந்ததை நினைத்து பாருங்கள். உங்க குடும்ப ரட்சிப்புக்குள் இருக்கிறத நினைத்து பாருங்கள். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட வாக்கியத்தை நினைத்து பாருங்கள். ஒருவேளை இந்த உலகத்தான போல வாழ்ந்திருந்தால் அந்த எரிகிற நரகத்தில் நாம் சென்றிருப்போமே. நம்முடைய பெயர்கள் நித்திய ஜீவன் எழுதப்பட்டதுக்காக நன்றி செலுத்துவோமா? சீசர்கள் பேய்களை விரட்டின பொழுது சந்தோஷப்பட்டார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு சொன்னார், பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படிதுன்னு சொல்லி சந்தோஷப்படாதீங்க. உங்கள் நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதுக்காக சந்தோஷப்படுங்க. என்னைக்காவது இதை நினைத்து சந்தோஷப்பட்டு நன்றி செலுத்தியிருக்கிறீங்களா? எத்தனையோ விஷயங்களுக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டு சொல்லுகிறார், இந்த மாபெரும் பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட தேவச்சனம், ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்ட தேவச்சனமே, எத்தனை ஆசீர்வதிக்கப்பட்ட தேவச்சனம். ஏதோ ஒரு அரசாங்கத்தில் அல்ல உங்க பேரு, உங்க பேரை முனிசிபாலிட்டியில அல்ல, உங்க பேர் அந்த பரலோகத்தில் இருக்கிற ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இதை புதிதாக கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை என்றால் இன்றைய அதில் எழுதப்பட வேண்டும். நீங்களும் பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டும். நீங்கள் ஏதச்சியாக இதை கேட்கவில்லை, கர்த்தரே இதை உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதினதுக்காக நன்றி. எழுதப்படலைனா இந்த அருமையான செய்தியை, இந்த வார்த்தை எனக்கு தந்து என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதணும்னு அக்கறையோடு என்கிட்ட வந்திருக்கிறீங்களே, அதுக்கு நன்றின்னு சொல்லி இந்த ஆராதனையில் பங்கு பெறுங்க. உங்கள் குடும்பம் நித்திய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அது வேதனையை கூட்டாது. ஜெபம் பண்ணுங்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும் கர்த்தரின் ஆசீர்வாதம் அது வேதனையை கூட்டாது. உலக ஆசீர்வாதம் அல்ல, உலகம் தருகிற பிரகாரமாக அல்ல. இது கர்த்தரே தருவார், இது நித்தமும் நடத்துவார். இது ஆசீர்வாதமான ஊற்று. இந்த ஊற்றின் நன்மைகள் உங்களுக்கு உண்டு தேவ ஜனமே. இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே கண்களை மூடி இந்த உபாச ஜெபத்தில் எல்லாரும் கைகோர்த்து நம்ம சோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். எல்லா இருதயம் ஒருமனப்பட்டு இருக்கிறது தேவ ஜனமே. எங்க 2-3 பேர் வருகிறார்களோ அங்க ஆண்டவர் வருகிறாரா, அந்த ஜெபத்தை கேட்கிறாரா. நம்மளுடைய ஜெபத்தை அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். நம்ம துதிகளை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். எது ஆவியில் உண்மை உள்ள துதின்னு பார்க்கிறார். ஆவியோடு உண்மையோடு துதிக்கிறவர்கள் யார் என்று பார்க்கிறார். அவர்களை உயர்த்துவார். எல்லாரும் இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி, நான் துவங்கின ஒன்று இல்லாம துவங்கினப்பா, கடந்து வந்த பாதையை நினைக்கிறேன்ப்பான்னு சொல்லுகிறவங்க அப்படியே கண்களை மூடி சொல்லுங்க. துவங்கினேன் ஒன்றும் இல்லாமல், திருப்தியாய் என்னை நிறைத்தீ. சொல்லுவோமா? துவங்கினேன் ஒன்றும் இல்லாமல், திருப்தியாய் என்னை நிறைத்தீ. நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மை உள்ளவர்,
நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நினைத்து பார்க்கிறேன் கடந்து வந்த பாதைகளை, தியானிக்கிறேன் உம் தயவை. சொல்வோமா? திரும்பி பார்க்கிறேன் துவங்கின காலங்களை, புரிந்து கொள்கிறேன் உம் அன்பை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நினைத்து பார்க்கிறேன். எத்தனை பேர் நினைத்து பார்க்கிறீங்க? கடந்து வந்த பாதைகளை எத்தனை பேர் நினைக்கிறீங்க? இந்த அருமையான ரட்சிப்புக்குள்ள வந்த நாட்கள், கர்த்தர் உங்களை நடத்தின நாட்கள், உங்களை கைவிடாமல் பாதுகாத்த நேரங்களை எத்தனை பேர் நினைத்து பார்க்கிறீங்க? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்துவோமா? ஒருக்கா கூட நினைத்து பார்க்கிறேன் கடந்து வந்த பாதைகளை, தியானிக்கிறேன் உம் தயவை. இது எவ்வளோ நல்லவரப்பா, எவ்வளோ அன்பானவர், எத்தனை நன்மைகளை செய்தீரப்பா. இனிமேல் என்னை நடத்த மாட்டீரா? கண்டிப்பாக நடத்துவீர். எனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். நான் ஏன் பயப்படணும்? நான் ஏன் கவலைப்படணும்? நான் ஏன் சோர்ந்து போகணும்? பிசாசு என்னை சோர்வுபடுத்தலாம், உலகம் என்னை சோர்வுபடுத்தலாம், ஆனால் நானோ உம்முடைய நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன். என் தேவன் என்னை கடந்த காலத்தில் நடத்தினார் என்றால், ஓ இந்த வருகிற பாதையில் என்னை நடத்துவா. என் எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை தேவச்சனங்கள் சொல்றீங்க? கடந்து வந்த பாதைகளை, தியானிக்கிறேன் உம் தயவை. சொல்லுங்க சொல்லுங்க. திரும்பி பார்க்கிறேன். திரும்பி பார்க்கிறீங்களா? கர்த்தர் எப்படிலாம் நடத்தினார்னு யோசித்து பார்த்து நன்றி செலுத்துங்க. துவங்கினேன் ஒன்றும் இல்லாமல், திருப்தியாய் என்னை நிறைத்தீர். எத்தனை பேர் ஆனந்த கண்ணீரோடு நன்றி செலுத்துவீங்க? ஓ இந்த ஓட்டத்தை தொடங்கும் பொழுது ஒருவேளை உங்க கூட யாரும் இல்லாம இருந்திருப்பாங்க, ஆனா இன்னைக்கு உங்க குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கும், உங்க கணவர் ரட்சிக்கப்பட்டிருப்பாரு. அதற்காக நன்றி செலுத்துவீங்களா? துவங்கினேன் ஒன்று இல்லாம தொடங்கினேன் அப்பா, திருப்தியாய் என்னை துவங்கினேன். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீ உண்மை உள்ளவர். சொல்லுங்க சொல்லுங்க. அவர் நன்மை செய்பவர், கைவிடாமல் நடத்தி செல்பவர், நடத்தி செல்பவர். உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர், ஓ நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல். எல்லாரும் சேர்ந்து உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். தரிசனம் ஒன்றுதான் அன்று சொந்தமே, கையில் ஒன்றும் இல்லை அன்று என்னிடமே. எத்தனை பேர் சொல்லுவீங்க? தரிசனம் ஒன்றுதான் அன்று சொந்தமே. அந்த ஆரம்ப நாட்களை நினைச்சு பாருங்க தேவச்சனே. யாரும் எந்த நிலைமையிலும் உதவி செய்யாத அந்த நேரத்துல அப்பாவுடைய தரிசனம் நம்மளை நடத்தினது. சொந்தமே, கையில் ஒன்றுமில்லை அன்று என்னிடமே. தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினீ, தலைகுனியாமல் என்னை உயர்த்தினீ. தரிசனம் தந்தவர், தரிசனம் தந்தவர் நடத்துவார், தரிசனம் தந்தவர் உயர்த்துவார். ஆம் தேவச்சனமே, தரிசனம் ஒன்றுதான் அன்று சொந்தமே. சொல்லுங்களேன். கையில் ஒன்றும் இல்லை அன்று என்னிடமே. தரிசனம் ஒன்றுதான் என் சொந்தமே, கையில் ஒன்றும் இல்லை அன்று என்னிடமே.
தரிசனம் ஒன்றுதான் அந்த சொந்தமே. கையில் ஒன்றும் இல்லை அன்று என்னிடம். எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? தரிசனம் ஒன்றுதான் சொந்தமே. சொந்தம்னு சொல்ல உங்க தரிசனம் மட்டும்தான்ப்பா. ஓ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினீ, தலை குனியாமல் என்னை உயர்த்தினீ. உங்களை உயர்த்துவார் தேவச்சனமே. ஓ, இன்னைக்கு அநேகரை உயர்த்தி இருக்கிறார். இந்த பாடல் மூலமாக ஆண்டு சொல்லுகிறார், தரிசனம் தந்தவர் உயர்த்துவார், தலை குனியாமல் என்னை நடத்தினீ. நீர் உண்மை உள்ளவர், ஓ நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர், நடத்தி செல்பவர். உண்மை உள்ளவர், அவர் நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல். எத்தனை பேர் சொல்றீங்க? நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். ஏங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே, நிரம்பி வழியும் ஆசீர் எனக்கு தந்தீரே. ஏங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே, நிரம்பி வழியும் ஆசீர் எனக்கு தந்தீரே. சொல்லுங்க, ஏங்கி பார்த்த நன்மைகள் என்னிடமே, என்னிடமே, நிரம்பி வழியும் ஆசீர் எனக்கு தந்தீரே. ஏங்கி பார்த்த நன்மைகள் என்னிடமே, என்னிடமே, நிரம்பி வழியும் ஆசீர் எனக்கு தந்தீரே. குறைவிலும் உண்மையா என்னை நடத்தினீ, உம் கிருபை அளவில்லாமல் பொழிந்திட்டே. குறைவிலும் உண்மையா என்னை நடத்தினீ, உம் கிருபை அளவில்லாமல் பொழிந்திட்டே. நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர், நன்மை ஓ செய்பவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நினைத்து பார்க்கிறேன் கடந்து வந்த பாதைகளை, தியானிக்கிறேன் உம் தயவை. திரும்பி பார்க்கிறேன் துவங்கின காலங்களை, புரிந்து கொள்கிறேன் உம் அன்பை. சொல்லுங்க, நினைத்து பார்க்கிறேன் கடந்து வந்த பாதைகளை, தியானிக்கிறேன் உம் தயவை. திரும்பி பார்க்கிறேன் துவங்கின காலங்களை, புரிந்து கொள்கிறேன் உம் அன்பை. துவங்கினேன் ஒன்றோ இல்லாமல், திருப்தியாய் என்னை. எத்தனை தேவஜனம் சொல்ல முடியும்? துவங்கினேன் ஒன்றோ இல்லாமல். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை நன்றி செலுத்த பூட்டுகளை திறந்து கொண்டிருக்கிறார். நாவின் கட்டுகள் உடைந்து கொண்டிருக்கு. ஜபாவி ஊற்றப்படுகிறது. ஆம் தேவச்சனமே, எல்லாரும் சேர்ந்து இந்த வரிகளை சொல்லுவோமா? உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர்.
நடத்தி செல்பவர் உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்வார். தேவஜனமே, கடந்து வந்த பாதைகளை நினைத்து பாருங்கள். தரிசனம் ஒன்றுதான் நம்முடைய கையில் ஆண்டு கொடுத்திருந்தா, நான் உன்னை நடத்துவேன் வாக்கு கொடுத்தார், இன்றும் நடத்துகிறார். எங்கி பார்த்த நன்மைகள் இன்னைக்கு ஆண்டு அநேகர் கையில கொடுத்திருக்கிறார். தேவஜனமே, இன்னைக்கு ஒரு காரியத்தை ஆண்டு உங்களோடு பேசுகிறார். இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் உண்டு, ஆனா இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்படாமல் கர்த்தரால் தேற்றப்படுகிறவர்களும் உண்டு. எங்கே பார்த்த நன்மைகள் இன்னைக்கு என்னிடமே சிலரால் சொல்ல முடியும், சிலரால் பரலோகத்தில் அதை சொல்ல முடியும். தேவஜனமே, இந்த பூமியில ஒரு மனிதன் வயதாகும் பொழுது அவன் திரும்பியும் தாய்கிட்ட தகப்பன் கிட்ட மடியில படுத்து வாழ்ந்து சந்தோஷமா இருக்க முடியாது. இந்த உலகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம்னா ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது அது தாயின் கையில் அமைதியாக படுத்து இருக்கிறது. ஒரு தாயினுடைய அன்பை காட்டில் ஒரு உண்மையான அன்பு இந்த உலகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு அநேக வாலிபர்கள், நான் வேகமாக போக மாட்டேன், ஏன்னா என் தாய் எனக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்கன்னு வாசகம் எழுதுவது உண்டு. வாகனத்தில் அநேக வாலிபர்களுக்கு தெரியும், நான் வேகமாக போனால் என் அம்மா அழுவாங்க, நான் மறித்து விட்டால் என் அம்மா அழுவாங்க, எங்கள் அம்மாவுக்கு நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன்னு சொல்லி உணர்வுள்ள வாலிபர்கள் இருக்கிறாங்க. அவங்க பைக்கில் எழுதி வைப்பாங்க, என் தாய் எனக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ தேவஜனமே, அவங்க உயிராக நேசிக்கிற அந்த பைக்கு எல்லாத்தையும் காட்டிலும் அவங்க அம்மாவை நேசிக்கிறாங்க. காரணம் என்னன்னா தேவஜனமே, அநேகருக்கு தெரியும் அம்மாவுடைய ஆசீர்வாதம் மேலானது. நான் என்ன நம்புகிறேன்னா தேவஜனமே, வேதத்தில் ஒரு மனுஷனுக்கு பூமியில் ஆசீர்வாதம் கிடைக்கவே இல்லை. அவன் பேர் தான் லாசரு. நாய் வந்து அவனுடைய புண்ணை நக்கிட்டுன்னு வேதம் சொல்லுது. அவனுக்கு ஒரு தாயோ தகப்பனோ இருந்த ஒரு வீடு இருந்திருக்கும். நான் நம்புகிறது சின்ன வயசுலே தாய் இறந்துருப்பாங்க, தகப்பனும் இறந்துருப்பாங்க. வேதத்தில் யாரை பற்றியும் இந்த லாசருவை குறித்து சொன்ன சாட்சி சொல்லவே இல்லை. வேதத்தில் போட்டிருக்கு, அவன் மரித்தான். இந்த பூமியில் ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கல, ஆனால் பரலோகத்தில் ஆபிரகாம் மடியில் அவன் தேற்றப்பட்டான்னு போட்டிருக்கு. ஏன்னா அம்மாவுடைய மடியில் தேற்றப்படுகிறது ஒரு உலக ஆசீர்வாதம். அது கிடைக்காத போதில் இந்த பூமியில் எதனாலும் நிகராக்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை பரலோகம் அந்த லாசருவுக்கு கொடுத்தது. லாசரு தேற்றப்பட்டது ஓ தகப்பனுடைய கையில் அல்ல, விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமின் கையில், ஓ மடியில் தேற்றப்பட்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில நேரம் அந்த பூமியின் ஆசீர்வாதம் கிடைக்காமல் இருக்கலாம், ஆனா கர்த்தர் அதை நிவர்த்தியாக்குவார். உங்கள் கண்கள் காணும் தேவஜனமே, நீங்கள் சொல்வீர்கள், நான் பூமியில கஷ்டப்பட்டது உண்மைதான், ஆனால் இன்று தேற்றப்படுகிறேன், இன்று தேற்றப்படுகிறேன். லாசரு சொன்னாரு, ஐஸ்வர்யமான பார்த்து ஆபிரகாம் சொல்றாரு, நீ பூமியில தேற்றப்பட்ட, ஆனா இன்னைக்கு பரலோகத்துல லாசரு தேற்றப்படுகிறான். இதற்கு ஒப்பனையான ஆசீர்வாதம் ஒன்றுமே இல்லை. ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றப்பட்டார். எத்தனை கோடி இருந்தாலும் இந்த தேற்றப்படுற அனுபவம் சொல்றது தேவஜனமே. எத்தனையோ கோடீஸ்வரர்கள் உண்டு, அவர்களுக்கு வெண்ணி போட்டு கொடுக்கறதுக்கு கூட ஆள் இல்லை. அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு தேவைகளுக்காக அடுத்த ஆட்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஃபேன் ஆஃப் பண்ணணும், ஃபேன் ஆன் பண்ணணும், லைட் ஆன் பண்ணணும், லைட் ஆஃப் பண்ணணும், பெட்ஷீட்டை மூடி விடணும். ஏன்னா வயசாகி விட்டது. கோடீஸ்வரம் தான், எழுப்பி பாத்ரூம் கூட போக முடியாது அடுத்தவங்க உதவியில். ஆனால் அந்த நேரம் ஒரு தாய் இருந்தால் எப்படி தேற்றுவாங்களோ, அந்த தேற்றுதல் தான் ஒரு மனுஷனுக்கு தேவையாக இருக்குது கோடிகளை காட்டிலும். அதை ஆபிரகாமின் மடியில் லாசரு பெற்றுக்கொண்டான். ஸோ தேவஜனமே, சில நேரம் நம்ம ஏங்கி பார்த்த நன்மைகள் நம்ம கையில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் தரலாம். என்னுடைய ஆரம்ப நாட்களில் நாங்கள் சபைகளுக்கு போவோம். நான் சின்ன வயசில் இருக்கும் பொழுது நான் சபைகளுக்கு ஓடி போவேன். அப்போ ஆசையாக போய் கீபோர்டெலாம் இருக்கும், நான் போய் தொட்டு பார்ப்பேன். உடனே இந்த நாயை விரட்டுறது போல விரட்டி விடுவாங்க. ஏனென்றால் அந்த கீபோர்டை கை வச்சாலே நம்மளை ஏசுவாங்க. நமக்கு ஆசையாக இருக்கும். நான் சின்ன வயசுல யோசிப்பேன், வாழ்க்கையில் ஒரு நாளாவது சாவுறதுக்கு முன்னாடி இந்த கீபோர்டை தொட்டு பார்க்கணும். அதுதான் என்னுடைய பரம ஆசையாக இருந்துச்சு. வாழ்க்கையில் சாகிறதுக்கு முன்னாடி இந்த கீபோர்டை
அந்த பட்டனை தொட்டு பார்க்கணும், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம போனாலே விரட்டி விட்டுருவாங்க. நான் சின்ன வயசில் இதை அனுபவித்தது உண்டு. அப்போ வீட்டுக்கு வரும்போது யோசிப்பேன், எப்படியாவது ஒரு கீபோர்டை வாழ்க்கையில் என்ன செய்யணும், தொட்டு பார்த்துடணும். தேவச்சனமே, இன்னைக்கு நான் சொல்ல முடியும், ஏங்கி பார்த்த நன்மைகள். இன்னைக்கு என் ஒவ்வொரு அறையிலையும் கீபோர்டு ஆண்டு தந்திருக்கார். என் ரூமில் ஒரு கீபோர்டு, என் ஒய்ஃபு கையில் வைத்து ட்ரைனிங் எடுத்து ஜெபிக்கிற ஒரு கீபோர்டு இருக்கு. அதை தான் இன்னைக்கு நீங்கள் ப்ரேயர் டைம் மியூசிக்கில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இந்த ப்ரேயர் டைம்லலாம் எடிட்டிங்க்கு ஆண்டு கீபோர்டு கொடுத்துருக்காரு. வெளியே ஊழியங்களுக்கு கொண்டு போக பெரிய கீபோர்டு கொடுத்துருக்காரு. சர்ச்சில் ஒரு கீபோர்டு இருக்குது. ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு 2-3 கீபோர்டு இருக்கு. ஆக மொத்தம் ஒரு 7 கீபோர்டு. 7னா பூரணம். எல்லாரும் கையை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோமா? ஏன்னா ஏங்கி பார்ப்போம் சில நேரம், ஏதாவது ஆண்டவரே எனக்கு தரமாட்டீங்களான்னு. ஆண்டு சொல்றார், மகனை நான் ஒன்னா அதுக்கு அதிபதியாக மாற்றுகிறேன். அநேக ஆயிரங்களுக்கு ஆமென். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக நாங்கள் சேர்ந்து துதிக்கவும் ஆராதிக்கவும் எங்கள் வீட்டிலே இசையை வாசிக்கக்கூடிய நபர்களை கர்த்தர் எழுப்பி இன்னைக்கு அநேகருக்கு கற்றுக் கொடுக்கிற லெவலில் இன்னைக்கு மாற்றியிருக்கிறார். அநேக வேதாம கல்லூரி பிள்ளைகளுக்கு இலவசமாக கற்றுக் கொடுக்க உதவி செய்தார். அநேக பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்து எழுப்ப உதவி செய்தார். இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறார், ஏங்கி பார்த்த நன்மைகள் உண்டு. உங்கள் பிள்ளைகளுக்கு இப்படி நடந்துடாதா, என் கணவருக்கு இப்படி கிடைச்சிடாதா, ஏதோ ஒன்று நினைத்து கொண்டு இருக்கிறீங்கல்ல, கர்த்தர் கையில் விட்டு கொடுங்க. உங்களை ஆண்டு இந்த மாதிரி சாட்சியாக பாட வைப்பா. எல்லாரும் சேர்ந்து அந்த வரிகளை சொல்லி இந்த ஆராதனையை முடிக்க போகிறோம். ஏங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே நிரம்பி வழியும் ஆசீர் எனக்கு தந்தீரே. ஏங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே நிரம்பி வழியும் ஆசீர் எனக்கு தந்தீரே. குறைவிலும் உண்மையாய் என்னை நடத்தினீ. உன் கிருபை அளவில்லாமல் பொழிந்திட்டே. குறைவிலும் உண்மையாய் என்னை நடத்தினீ. உன் கிருபை அளவில்லாமல் பொழிந்திட்டே. நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர், நடத்தி செல்பவர். உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நினைத்து பார்க்கிறேன் கடந்து வந்த பாதைகளை, தியானிக்கிறேன் உம் தயவை. திரும்பி பார்க்கிறேன் துவங்கின காலங்களில், புரிந்து கொள்கிறேன் உம் அன்பை. துவங்கினேன் ஒன்றும் இல்லாமல், திருப்தியாய் என்னை நிறைத்தீ. துவங்கினேன் ஒன்றும் இல்லாமல், திருப்தியாய் என்னை நிறைத்தீ. சொல்லி முடிக்கலாமா? நீர் உண்மை உள்ளவர், ஓ நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர், நடத்தி செல்பவர். உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். ஆமென், ஆமென். உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். ஆம் தேவச்சனமே, நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு பேருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கத்தை கர்த்தர் இந்த பூமியில தீர்ப்பார். ஒருவேளை உங்களை பூமியில தீர்க்கலனா பரலோகத்தில் இரட்டத்தனையா தீர்ப்பார். ஸோ தேவச்சனமே, உங்க நம்பிக்கை வீண் போகாது. ஒன்று இந்த பூமியிலே நிறைவேற்றுவார், இல்லைனா பரலோகத்தில் ஒருத்தருக்கும் செய்யப்படாதபடி உங்களுக்கு செய்யப்படும். லாசருவுக்கு அப்படித்தான் செய்யப்பட்டது. நீங்க யோசிக்கல, இந்த பூமியில செய்யப்படாமல் போகக்கூடாது. நீங்கள் ஒரு வேளை நீங்க கவலையோடு இருக்கலாம். தேவச்சனமே, கர்த்தர் சித்தத்துக்கு விட்டு கொடுங்க. சில விஷயங்கள் ஆண்டு இந்த பூமியில செய்ய மாட்டாரு, சில விஷயத்தை செய்வாரு. சின்ன வயசுல நான் ஆசையா இருக்கும், இந்த மைக்கு, பிளாஸ்டிக் மைக்கு விற்பாங்க, பாடணும் பேசணும், அதை பார்க்கும் பொழுது எனக்கு ஆசையா இருக்கும். அதை வாங்கி ஆன் பண்ணணும்னு ரோட்ல பார்த்து கொண்டு இருப்போம். 5 ரூபான்னு சொல்லுவாங்க, அதை வாங்க முடியாது சின்ன வயசுல. அப்படியே நாங்கள் பார்ப்போம், ரோட்ல மைக்குன்னு நார்த் இந்தியாக்காரங்க வித்துட்டு போவாங்க. எங்களுக்கு அதை ஆன் பண்ணி பார்க்கணும்.
நான் சொல்லுகிறதுல 2003 2002 நடந்த சம்பவங்கள். இன்னைக்கு பாருங்க தேவச்சனமே, என் வீட்டில் மைக்கா இருக்கு, ஊழியங்களில் மைக்கு எல்லாருக்கும் மைக்கு கொடுக்குற லெவல் ஆண்டு ஆசீர்வதிச்சார். ஸோ தேவஜனமே, நம்ம இருதயத்தில் ஒரு ஏக்கம் இருக்கும், ஆண்டவரே ஆண்டவர் ஒரு ஏக்கத்தை தருவார் தேவச்சனமே, அந்த ஏக்கத்தை அவரே நிறைவேற்றுவார். இன்னைக்கு என் கூட இருக்க என் ஒய்ஃபுக்கு ஒரு ஆசை, அது ஒரு சின்ன ஆசை தான். கிட்டாருக்காக காசு சேர்த்து திருமணத்திற்கு முன்னாடி அவங்க வாங்கணும்னு நினச்ச பொழுது அந்த காசை ஒரு நபர் வாங்கி வைத்துட்டு அந்த கிட்டாரில் ஒரு சின்ன ஏமாற்றம் உண்டாயிட்டு அதை வாங்க முடியாமல் போனது. அப்போ அந்த கிட்டார் வாங்க முடியலன்னு ஒரு தவிப்பு அவங்க மனசுக்குள்ளே இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு பிளாக் கலரில் ஒரு கிட்டார் அதை பார்த்துருக்காங்க, அதை வாங்கணும், பட் ஆனால் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் திருமணம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்பொழுது பார்க்குறாங்க, என் வீட்டுக்குள்ளே ஆண்டு கிட்டாராக வச்சுருக்கிறார். அவங்க என் ரூமில் எடுத்து கிட்டார் எடுத்து ட்ரைனிங் எடுத்து இன்றைக்கி ட்ரைனிங் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ட்ரைனிங்கில் படித்து கொண்டு இருக்காங்க. எந்த கிட்டாரை வாங்கணும்னு நினச்சாங்களோ அந்த கிட்டார் திருமணம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்பொழுது அது இருந்துச்சு. சில நேரம் நம்ம ஆசைகளை யாரும் பார்க்கலன்னு நம்ம நினைப்போம், உன்னதமானவர் பார்த்துருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் இன்னைக்கு நினச்சி கொண்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை, நீங்கள் இன்னைக்கு நினச்சி ஏங்கி கொண்டு இருக்கிற சில விஷயங்களை யாருமே உங்களுக்கு பார்க்கல, நீங்கள் ஏங்கி கொண்டு இருக்கலாம். படைத்தவர் பார்க்க மாட்டாரா? படைத்தவர் உங்களை அணைக்க மாட்டாரா? படைத்தவர் உங்களை கைவிடுறதுக்காகவா இப்படி கொண்டு வந்திருக்கிறாரு? படைத்தவர் உங்களை வேதனையை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாரா? இல்லை, அதில் ஒரு ரகசியம் இருக்கு. ஒரு தேவ பிள்ளை அந்த ரகசியத்தை கற்றுக்கொள்ளணும். பவுல் கற்றுக்கொண்டாரு. பவுல் சொல்றாரு, நான் உபத்திரவப்படுகிறது நல்லது, எனக்கு ஒரு முள் இருக்கிறது நல்லது, நான் பெருமைப்பட மாட்டேன்னு சொல்றாரு. தாவீதுட்ட போய் கேளுங்க, தாவீது சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் நான் கர்த்தருடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன்னு சொல்லுகிறாரு. யோசேப்பை பத்தி சொல்லுது, நான் பாடுபடுகிறது நல்லது, என்னுடைய பிராணன் இரும்பு கூண்டுக்குள் அடைக்கப்பட்டது, கர்த்தருடைய வார்த்தை என்னை புடமிட்டது. ஒவ்வொருத்தங்களையும் ஒரு பாடு உயரத்துக்கு கொண்டு வருது. தேவச்சனமே, இந்த சப்பாத்தி மாவை போட்டு பெணன்னு பிணைவாங்க. எதற்கு தெரியுமா? ஒரு சாஃப்டான மாவு உருவாகிறதுக்கு, ஒரு ஸ்மூத்தான சப்பாத்தி உருவாகிறதுக்கு. ஒரு சாதாரண சப்பாத்தியவே போட்டு அடிச்சு பிக்கிறாங்கன்னா, உயிருள்ள அப்பமாகிய நம்மளை கர்த்தர் உடைப்பார். நம்ம அநேகருக்கு உணவாய் மாறுவோம். அன்னைக்கு 5 அப்பம் 2 மீன் தான், அது ஆண்டவர் கையில கொடுத்த உடனே அதை உடைத்தார் ஆண்டவர். நம்மளை ஆண்டவர் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உடைப்பா. ஆண்டவர் உங்களை உடைக்கிறார்னா தேவஜனமே புரிந்து கொள்ளுங்க, அவர் உருவாக்க போகிறார், உருவாக்கி உபயோகப்படுத்த போகிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை உடைந்து 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 கொண்டு இருக்கிறது. காரணம், உங்களை உருவாக்க போகிறார், உருவாக்க போகிறார், உருவாக்க போகிறார். உங்களை உபயோகப்படுத்த போகிறார், உங்களை உபயோகப்படுத்த போகிறார். ஒருவர் உங்களை உபயோகப்படுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ ஜனமே, உங்களுக்கு ஒண்ணு இல்லை நீங்க நினைச்சு கொண்டு இருப்பீங்க, நான் வயசாகி விட்டு நினைச்சு கொண்டு இருப்பீங்க. ஒரு வயசான தாய் செய்த நன்மையை குறித்து சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு பெரிய மீட்டிங், 5000 பேர் வர வேண்டிய இடம். அந்த 5000 பேர் வர வேண்டிய இடத்துல 2 பேர் வந்தாங்க. அதுல ஒரு பாட்டி, ஒரு பேரை. அந்த பேரை மழை பெய்யறதை கண்டுட்டு கொடையில அப்படியே ஒதுங்கி பாட்டி கூட வந்துட்டான். குளிர் தாங்க முடியல. 5000 பேர் இருக்க வேண்டிய மீட்டிங் ஹாலில் 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு பிரசங்கியார் வருகிறார். அவர் ஒரு 5000 பேர் வந்துருவாங்கன்னு சொல்லி வந்தார். 2 பேர். ஆனால் அந்த மனுஷன் நல்ல மனுஷன். அவர் சொன்னார், 2 பேர்னா என்ன, 5000 பேர்னாலும் என்ன, ஒரு ஆத்மாவுடைய விலை இந்த பூமியை காட்டிலும் விலையேறப்பட்டது. இந்த பூமியை விற்றா கூட இந்த ஆத்மாவுடைய விலை வராதுன்னு சொல்லிட்டு அந்த 2 ஆத்மாவுக்காக பிரசங்கம் பண்ணினார். அந்த மீட்டிங் பயங்கர வல்லமையா நடந்தது. ஏதோ 5000 பேருக்கு பேசுற மாதிரி பேசினார். வெளியே பயங்கர மழை பெய்யுது, இங்க உள்ள பிரசங்க மழை அப்படி வார்த்தை பொழிஞ்சது. முடிஞ்ச உடனே ஆல்டர் கால் கூப்பிடுறாரு. கூப்பிடும் பொழுது ஒரு குட்டி சிறுவன் ஃப்ரெண்டில் வாரான், குட்டைய. இந்த குட்டி வந்து சொல்றான், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றேன். நெடு ஆள் கடிஞ்சு ரொம்ப ஆண்டுகள் கழிஞ்சு ஆண்டவர் அந்த சிறுவனை பயன்படுத்தினார். அந்த சிறுவன் ஒரு ட்ரெயினில் இருந்தால் கூட பிசாசு ஆடும். அந்த சிறுவன் ஒரு கிரவுண்டுக்கு போனாங்க, பிசாசுகள் ஆடும். அந்த சிறுவன் தான் டிஎல் மூடி. தேவ ஜனமே, ஒரு டிஎல் மூடியை ஆண்டவர் தொடர்றதுக்காக எத்தனையோ ஆயிரங்கள் தடைப்பட்ட பொழுது ஆண்டவர் அந்த ஒரு ஆத்துமாவை தொட்டார். ஸோ தேவ ஜனமே, நீங்கள் ஒரு பாட்டியா தாத்தாவா இருக்கிறீங்கன்னா உங்கள் பேர பிள்ளைகளுக்காக செப்பீங்க. உங்கள் திட்டம் மிஸ் ஆகாமல் அப்படியே லான்ச் பண்ணுங்க.
ஐனியக்கையான்னு சொல்லக்கூடிய பாட்டிட்ட உள்ள கிருபை அப்படியே அவன் தீமோத்திக்குள்ளே வந்துச்சு. அவங்க அம்மா லோவிசாலுக்குள்ளே போய் அது அப்படியே தீமோத்திக்குள்ளே வந்துச்சான். ஸோ கிஃப்ட் கேன் ட்ரான்ஸ்ஃபர், கிரேஸ் கேன் ட்ரான்ஸ்ஃபர். உங்கள் மேலே உள்ள அந்த கிருபை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க. தீமோத்தி அப்படியே கிருபை பெற்ற பிள்ளையாக இருந்தது காரணம் அவங்க தாய், அவங்க அம்மா, அவங்க பாட்டி எல்லாரும் கர்த்தருக்குள்ளே இருந்தாங்க. இன்னைக்கு நீங்கள் நினச்சாலும் உங்கள் பேர பிள்ளையில தூக்கி விட முடியும், அவங்களுக்காக ஜெபிக்க முடியும், அவங்கள நல்ல நல்ல காரியங்களில் இன்ட்ரடியூஸ் பண்ண உங்களால் முடியும். ஸோ ஒரு நாளும் தேவ திட்டம் தடைப்படாது. எல்லாரும் அப்படியே கண்களை மூடலாமா? ஆண்டவருடைய கிருபைக்காக ஜெபிக்க போகிறோம். அப்படியே உங்கள் குடும்பத்திற்காக எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் கடந்த நாட்களில் நடத்தினார் அல்லவா, இனிமேல் நடத்துவா. அப்படியே கவலைகளை எல்லாம் மறந்து சந்தோஷத்தோடு ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் உம்முடைய கிருபை இறங்கட்டும் அப்பா, என்னுடைய வீட்டில் உம்முடைய கிருபை இறங்கட்டும், என்னுடைய குடும்ப தலைவர் மேலே உங்கள் கிருபை இறங்கட்டும். ஆம் தேவ ஜனமே, இந்த கிருபை உங்களை பெரியவனாக்கும். ஓ கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். இந்த கிருபையை தான் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இது உங்களை உயரங்களில் எடுத்து செல்லும். ஹல்லேலூயா. மனிதர்களால் உயர்த்த முடியாத சில காரியங்களை பதவியாலும் பட்டத்தாலும் தர முடியாததை இந்த கிருபை கொண்டு வந்து தரும். ஹல்லேலூயா. ஓ இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். இருக்கிற இடத்துல அப்படியே ஜெபிங்க. ஆண்டவரே என் குடும்பத்துக்கு கிருபை உண்டாகட்டும். நோவாவுக்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததே, இந்த நாட்களில் என் குடும்பத்தில் உம்முடைய கிருபை விளங்கட்டும் என்று ஜெபியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே உம்முடைய கிருபை என் குடும்பத்தில் வெளிப்படட்டும், உம்முடைய கிருபை எங்களை பெரியவனாக்கட்டும், உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் அப்பா, என் குடும்பத்தில் வெளிப்படணும். தேவ ஜனமே, பிசாசு அட்டாக் பண்ணுற இடமே உங்கள் குடும்பம் தான். உங்கள் குடும்பம் உங்களுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது, உங்கள் வீட்டார் உங்களுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது நீங்கள் பிடித்து நிற்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ தேவ ஜனங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரை நான் எழும்புகிறதற்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைத்தெறிகிறேன்னு ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுதே, ஒரு மனதோடு ஆயிரக்கணக்கான மக்கள் இணையும் பொழுதே நம்மளுடைய குடும்பத்துக்குள்ள கிருபை உண்டாகும். ஓ கணவர் தொடப்படுவாங்க, மனைவி தொடப்படுவாங்க, பிள்ளைகள் தொடப்படுவாங்க, கஷ்டங்கள் மாறும், கடன் பிரச்சனைகள் மாறும். இன்னைக்கு நம்ம யோசித்து கொண்டு இருப்போம், ஒன்றும் அற்புதம் நடக்கலையே நினச்சி கொண்டு இருப்போம். தேவ ஜனமே, கர்த்தர் டைமில் ஒவ்வொரு அற்புதமும் அப்படியே நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஜெபிக்கிறது நம்மளுடைய கடமை, ஆனால் அற்புதம் செய்கிறது அப்பாவுடைய வேலை. எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தமாய் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க? அநேகர்லாம் சோர்ந்து போய் இருப்பாங்க, அநேகர்லாம் ஜெபம் போதும்னு நினைப்பாங்க. ஆண்டு சொல்றாரு, ஜெபத்தை விடாதே தேவ ஜனமே, ஜெபத்தில் விழித்திருக்கான்னு சொல்லுகிறார். ஒருவேளை பதில் கிடைக்க தாமதமாகலாம், ஆனால் ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஜெபத்தை கேட்கிறவர் ஒருவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதிசயமான பதிலை தருவார், அற்புதமான பதிலை தருவார். அவர் நம்மளை ஏமாற்றுவதற்கு ஒரு மனிதன் அல்ல, அவர் பொய் சொல்ல ஒரு மனு புத்திரன் அல்ல. தேவ ஜனமே, அதனால் ஜெபியுங்கள். இந்த அருமையான நேரத்தை உபயோகப்படுத்தி, ஆண்டவரே நானோ என் வீட்டாரோ என்றால் உம்மை சேவிக்கணும் அப்பா. யோசுவா சொல்லுகிறது போல, வேதத்தில் யோசுவா சொல்லுகிறது போல நாங்கள் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் நீங்கள் பண்ணுற ஜெபத்தை ஆண்டவர் அப்படி ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுப்பார். ஒருவேளை உங்கள் தகப்பன் உங்கள் கூட சேர்ந்து ஆராதிக்காம தடையாக பல ஆண்டுகளாக அவர் சபைக்கு வராமல் இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் சபைக்கு வராமல் இருக்கலாம். இப்படி ஒருவேளை பிரிந்து 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 தான் நீங்கள் ஆராதனையை செய்து கொண்டிருப்பீங்க. குடும்பமாக கர்த்தரை சேவிக்க முடியாத தடைகள் இருந்திருக்கும். எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே நாங்கள் குடும்பமாக எழும்பணும் அப்பா, இந்த அபிஷேகம் டிரான்ஸ்ஃபர் ஆகணும். நான் ஒருத்தன் மட்டும் ரட்சிக்கப்பட்டால் அது போராது. முதலாவது நீ ரட்சிக்கப்படுவாயின்னு சொன்னீரே, குடும்பமும் ரட்சிக்கப்படும்னு சொன்னீரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் உன் குடும்பம் ரட்சிக்கப்படும்னு வேதத்தில் எழுதியிருக்குதே. அந்த வார்த்தையின்படியே என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். என் குடும்பம் ரட்சிக்கப்படட்டும், என் குடும்பம் மனம் திரும்பட்டும், என் குடும்பம் எழும்பட்டும். எல்லாம் இணைந்து தேவனுக்காக கிரியை செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக என்று ஜெபித்து கொண்டே ஹல்லேலூயா. அப்படியே தொடர்ந்து குடும்பங்களில் அநேக தேவைகள் இருக்கிறது. அநேகர் பாருங்க கமெண்ட்ஸில் எழுதுறது அதுதான், எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குதுன்னு ஏராளமான விஷயங்கள். சிலருக்கெல்லாம் ஆப்ரேஷன்ஸ், சிலருக்கெல்லாம் போராட்டங்கள், வியாதிகள். தேவ ஜனமே, இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலையிலும் ஒன்னே ஒன்று உண்மை, கர்த்தர் கூடவே இருக்கிறார். அதனால்
அதனால் பயப்படாதீங்க. முதல் காரியம், எந்த பிரச்சனையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறது, பயப்படாதே. எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கட்டுமே, பயப்படாதீர்கள். ஏனென்றால் கர்த்தர் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கிறார். God has a solution. God has a remedy. கர்த்தர் ஒரு பரிகாரம் வைத்திருக்கிறார். அதை வாங்குற வரைக்கும் தான் பிரச்சனை, வாங்கின பிறகு அற்புதங்கள் திரளாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 21 நாள் ஜெபத்தில், இந்த உபவாச ஜெபத்தில் அந்த பரிகாரத்தை நாம் வாங்க போகிறோம். அந்த விடுதலையை நாம் வாங்க போகிறோம். சில தடுத்து கொண்டிருக்கிற பிசாசின் வல்லமைகள் உபவாச ஜெபத்தில் அது நிர்மூலமாகும். அநேகர் வாழ்க்கையில் ஒளிமயமான காற்று வீசும். அநேகருடைய வாழ்க்கையில் ஆவியானவருடைய பெரு வெள்ளம் ஊற்று, பெருங்காற்று உங்களை நோக்கி வீசும். நீங்கள் சமாதானத்தை பார்ப்பீர்கள். பிசாசு கொஞ்சம் அப்படியே மிரட்டி பார்ப்பான். பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். ஏன் தெரியுமா? உங்களை இந்த இடத்தை தாண்ட விட்டுட்டா, இந்த உபவாச ஜெபத்தில் நீங்கள் இந்த பாலத்தை தாண்டிட்டீங்கன்னா, இந்த சோர்வின் பள்ளத்தாக்கை தாண்டிட்டீங்கன்னா, இந்த கோபத்தின் ஆவியை தாண்டிட்டீங்கன்னா, இந்த அவிசுவாசத்தை தாண்டிட்டீங்கன்னா, இந்த பயத்தை தாண்டிட்டீங்கன்னா, நீங்கள் விடுதலைக்குள்ளே வந்துடுவீங்கன்னு அவனுக்கு தெரியும். ஸோ தேவச்சனமே, அதனால் அவன் பயம் காட்டுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே. அது கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், அது ஹாஸ்பிட்டல் பிரச்சனையாக இருக்கட்டும், அது எப்பேற்பட்ட போராட்டமாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆண்டவர் உங்கள் கூட இருந்தால் நீங்கள் பயப்படக்கூடாது. God is in control. கர்த்தர் கண்ட்ரோலில் இருக்கிறார். தேவச்சனமே, ஒரு படகு தாறுமாறாக போகும் பொழுது அதை இயக்க தெரியாதவங்க இயக்குனா நம்ம பயப்படலாம். ஆனால் அதை இயக்க தெரிந்தவர், அந்த படகை உருவாக்குனவர் இயக்கும் பொழுது ஏன் பயப்பட வேண்டும்? இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை இயக்குனவர், உங்களை உருவாக்கினவர், உங்களை தாயின் கருவில் உங்களை தேர்ந்தெடுத்தவர், இந்த உலகத்தில் உங்களை உருவாக்கி படைத்து இத்தனை ஆண்டுகள் காத்து கொண்டவர், உங்கள் நாசியில் சுவாசத்தை தந்தவர், நீங்கள் எந்த இடத்துல பிறக்கணும், எப்படி தேவனை ஏற்றுக்கொள்ளணும் என்று எல்லாம் முன்குறித்த ஆண்டவர், எல்லா இடத்திலும் உங்களை பாதுகாத்த ஆண்டவர் இனிமேல் கைவிடுவாரா? இனிமேல் வெட்கப்படுத்துவாரா? இத்தனை ஆண்டுகள் உங்களை போராட்டத்தில் பாதையில் பாதுகாத்த ஆண்டவர் இனி உங்களை கைவிடுவாரா? இதிலும் பெரிய பெரிய பிரச்சனைகள் உங்களை பாதுகாத்த ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்துவாரா? இல்ல தேவச்சனமே, அவர் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். அவர் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். எல்லாரும் ஜெபிக்கலாம். பிரேயர் டைம் குடும்பத்தாரே, நீங்க எல்லாரும் ஆவியானவர் உணர்த்துகிறத ஜெபிக்கிறீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எல்லாரும் அப்படி ஆவியானவர் உங்கள்ட்ட என்ன ஜெப குறிப்பு கொடுக்கிறார் அதற்காக ஜெபியுங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம, காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாம, வருமானம் இல்லாம, வேலைகள் இல்லாமல் திண்டாடுகிறவர்கள் உண்டு. எல்லாரும் கைகோர்த்து ஜெபிப்போமா? நம்ம ஜெபம் பிறருடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. அதே போல உங்களுக்காக யாரோ ஒரு நபர் ஜெபித்து கொண்டிருக்காங்க. உங்களுக்காக யாரோ ஒரு நபர் ஜெபித்து கொண்டிருக்காங்க. நீங்க யாரோ ஒரு நபருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. இதுதான் கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள மகிமை. இதுதான் பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல உள்ள மகிமை. எல்லாரும் இணைந்து ஜெபிப்போமா? ஆண்டவரே, வேலை வாசல் உண்டாகட்டும், திறந்த வாசல் உண்டாகட்டும், வருமானங்கள் திறக்கப்படட்டும், படிப்புல ஒரு உயர்வு, ஃபீஸ் கட்டுறதுல ஒரு மாற்றம், இது வரைக்கும் இருந்த பஞ்சங்கள் மாறட்டும். தேவ ஜனமே, ஒவ்வொரு வாட்டியும் ஃபினான்சியல் கிரைசிஸ் வரும்பொழுது நீங்கள் அப்பாவை தானே நோக்கி பார்த்தீங்க. அப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு தானே சொன்னீங்க. அதனால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒவ்வொரு முறையும் வேலை இல்லாமல் போகும் பொழுதும், ஒவ்வொரு முறை வருமானத்தில் ப்ரெஷர் வரும் பொழுதும், அப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னீர்கள்ல, ஆண்டவர் உங்களை கைவிடுவாரா? ஆண்டவரை நோக்கி தானே பார்த்தீங்க. தேவ ஜனமே, ஆண்டவரை நோக்கி பார்த்ததுனால எப்பேற்பட்ட பிசாசின் தடையாக இருந்தாலும் இந்த 2025 கர்த்தர் ஒரு ஷட்டரை க்ளோஸ் பண்ணுவார். எந்த இடத்திலிருந்து உங்களை நெருக்கத்தின் ஆவிகள் வந்ததோ, எந்த இடத்திலிருந்து பொல்லாத ஆவிகள் உங்களை சேதப்படுத்தினதோ, இந்த ஆண்டு உங்களுக்காக அவர் யுத்தம் செய்கிற ஆண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அநேகர் நெடு நாட்களாக இந்த வருமானத்தில் பிரச்சனைகளை கண்டீங்க. பிசாசானவன் உங்கள் வருமானத்தை தடை பண்ணினான். உங்களுடைய குடும்பத்தில் உயர்வுகளை தடை பண்ணினான். நல்ல வேலை வாய்ப்புகளை தடை பண்ணினான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த பிள்ளைகள் கஷ்டப்படட்டும், உபத்திரவப்படட்டும், நிந்தைகள் அனுபவிக்கட்டும், ஏற்ற காரியங்களை செய்யக்கூடாதுன்னு போராடினான். பார்வோனின் ஆவியை போல துரத்தி வந்தான். ஆனால் இந்த வருஷ கடைசியில் கர்த்தர் இந்த உபவாச ஜெபத்தில் உங்களை பார்த்து சொல்றாரு, ஒரு பெரிய டோர் ஓப்பன் ஆகுது. இத்தனை நாட்கள் உங்களை துரத்தி வந்த ஆவிகள் இந்த செங்கடல்ல மூடப்பட்டது போல இந்த நாட்கள் இந்த ஜெபத்தில், இந்த உபவாச ஜெபத்தில் அது மூடப்படுகிறது. வருகிற ஆண்டில் பார்ப்பீங்க, ஜனவரியில் நீங்கள் பார்ப்பீங்க, மார்ச்சில் நீங்கள் பார்ப்பீங்க, அடுத்த வருஷம் மாற்றங்களை பார்ப்பீர்கள். ஆவியானவர் இடைப்படுகிறார். அநேகர் மாற்றங்களை பார்ப்பீர்கள்.
அநேகருடைய வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகும். அநேகருடைய வாழ்க்கை தலையில மாறும். அடுத்த வருஷம் செப்டம்பருக்குள்ள அநேக ஆத்மாக்களுக்கு விடுதலையை நான் ஆவியில் பார்க்கிறேன். அந்த பெதஸ்தா குளத்தை கலக்கிறதுக்கு ஒரு தூதன் இறங்குவான் பாருங்க. அந்த நேரத்தில் ஒரு ஆளுக்கு தான் விடுதலை. ஆனா இந்த இடத்துல பரிசுத்த ஆவி என்ற ஜீவ நதி ஓடிக்கொண்டிருந்த இந்த இடத்துல யாரெல்லாம் அந்த ஜீவ நதியை பெற்றுக்கொள்ளுகிறாங்களோ, யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபித்து கொண்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் பரிசுத்த ஆவியின் உதவியை நாடிக்கொண்டு ஆவியானவர் சொல்லுகிற காரியங்களை ஜெபித்து பிதாவினிடத்தில் கேட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ, ஒவ்வொரு பேருக்கும் அடுத்த ஆண்டு புத்தாண்டு, அடுத்த ஆண்டு சந்தோஷத்தின் ஆண்டு, அடுத்த ஆண்டு செலிப்ரேஷன் உங்களுக்கு உண்டாகும். விசுவாசிங்க தேவ ஜனமே, ஜெபிக்கிறவங்களுக்கு விடுதலை உண்டு, ஜெபிக்கிறவங்களுக்கு ஆனந்த களிப்பு உண்டு. இன்னைக்கு கவலையோடு இருக்கலாம், இன்னைக்கு நீங்க துக்கமுகமா இருக்கலாம். ஆண்டவர் இந்த 3 மாதங்களையும் காட்டுகிறார். என்னுடைய ஆவியில் நான் பார்த்ததுனால தான் நான் சொன்னேன். ஜனவரி, மார்ச், செப்டம்பர் இந்த 3 ஆண்டுகளையும் நான் பார்க்கிறேன். இந்த 3 மாதங்களையும் பார்க்கிறேன். இந்த 3 மாதங்களும் அடுத்த வருடத்தில் சிலருடைய டிரான்ஸ்ஃபார்மேஷன், சிலருடைய வாழ்க்கை தலையில மாறுகிற, தேவன் சந்திக்கிற, தேவன் உயர்த்துகிற ஆண்டாக இருக்கிறதை நான் ஆவியில் பார்க்கிறேன். ஹalleluya ராதுரோ ஷோகோரோ தூராபா சந்தலரபா ராகபதரசியா. சுகவாழ்வு துளிர்க்கும், சுகவாழ்வு துளிர்க்கும், சுகவாழ்வு துளிர்க்கும். அநேகருடைய திருமண வாழ்க்கையில தேவனுடைய சுகவாழ்வு துளிர்க்கிறத ஆவியானவர் காட்டுகிறார். திருமண தடை உள்ள தேவ ஜனங்கள் உண்டா? ஆவியானவர் சொல்லுகிறார், ஜெபிக்க ஆரம்பியுங்கள், சுகவாழ்வு துளிர்க்கிறது. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குடும்பத்தில் அந்த பழைய விஷயங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. இத்தனை ஆண்டுகள் நடக்கலைன்னு சொல்லி பயப்படாதீங்க. கர்த்தர் நடத்துவார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒரு சின்ன வேலை இருந்தாலும் அந்த சின்ன வேலையை செய்யுங்க. அதில் உள்ள சின்ன வருமானத்தை சேமித்து வையுங்கள். ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஹalleluya. அப்படியே ஆவியில் ஜெபிங்கள். ஆவியானவர் காட்டுகிறதை அப்படியே உணர்ந்து ஜெபிக்கலாம். ஹalleluya ரகா தரபா ஷதா லரபா ரா ஷதா லரபா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அநேக தாயார்கள் அவங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கிறதுல கவலையோடு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே நீங்கள் பயப்படாதீர்கள் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்ப தாயாரை பார்த்து சொல்லுகிறார். ரிகோ ஷதா லரபா. பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். உங்க பிள்ளைகள் நல்லபடியாக வளருவார்கள். மோசையை பாருங்கள், தேவ கரத்தில் விட்ட பொழுது, அந்த நைல் நதியில விட்ட பொழுது கர்த்தர் நடத்தினார். இதே போல உங்க பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவார். சாமுவேலை கர்த்தர் சந்நிதியில போய் விட்ட பொழுது கர்த்தர் நடத்தினார். இதே போல கர்த்தர் உங்களை நடத்துவார். யோசேப்பை பாருங்கள், அப்பாவுடைய கண்களுக்கு மறைத்து அவனை ஒரு மிருகம் கொண்டு விட்டது என்று சகோதரர்களால் ஒதுக்கப்பட்ட பொழுது கர்த்தர் நடத்தினார். யோசேப்பை கர்த்தர் கைவிடவில்லை. யாக்கோபு தனிமையின் பாதையில் போகும் பொழுது, அப்பாவை விட்டு தனிமையின் பாதையில் போகும் பொழுது கர்த்தர் நடத்தினார். நீங்கள் ஜெபிக்கிற தாய் என்றால், நீங்கள் ஜெபிக்கிற தகப்பன் என்றால், உங்க பிள்ளைகளை குறித்து கவலையே படாதீங்க. பரலோகம் அதை பார்த்துக்கொள்ளும். பரலோகம் அதை பார்த்துக்கொள்ளும். உங்க பிள்ளைகளுக்குள்ள வேலையை பரலோகம் பார்த்துக்கொள்ளும். உங்க பிள்ளைகளுடைய உயர்வை பரலோகம் பார்த்துக்கொள்ளும். சில நேரம் சில தாமதம் போல இருக்கலாம். அந்த தாமதத்தை கண்டு உங்க பிள்ளைகள் ஆண்டு சமூகத்தில் நெருங்குவாங்க, ஜெபிப்பாங்க, இன்னும் பரிசுத்தத்துக்குள்ள வருவாங்க. ஒருவேளை அவங்க பேசுகிறத கேட்கும் பொழுது உங்ககிட்ட சண்டை போட்டது போல இருக்கலாம். ஆனா அவங்க ஆள் மனசுல வேலை கிடைக்காத நேரத்தில், சில பண விஷயங்கள் நடக்காத வேளையில் ஆண்டு சமூகத்தில் அவங்க தன்னை தாழ்த்துவாங்க. ஏன்னா என்ன ஆனாலும் உங்க பிள்ளை தானே. அவர்கள் என்னதான் கோபப்பட்டாலும், என்னதான் உங்ககிட்ட முகத்தை சுளித்தாலும், ஒரு பக்கத்தில் தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, அந்த பாவ பழக்கத்தை நான் விடுகிறேன் என்று சொல்லி ரகசிய பாவங்களை விடுவார்கள். தேவஜனமே, ஒரு தாயாக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருப்பீங்க. வேலை வாய்ப்பு உண்டாகட்டும், ஆண்டவரே இந்த ரூபா கிடைச்சா என் பிள்ளை வெளிநாட்டுக்கு போயிருமே என்று நீங்கள் ஜெபித்து கொண்டு இருப்பீங்க. பட் ஆண்டவருக்கு தான் தெரியும், சில விஷயங்கள் தாமதமானால் நல்லதை கையில கொடுப்பார், உன்னதமானதை கையில கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னதமானது நல்ல விஷயங்களை கர்த்தர் உங்க கைகளில் கொடுக்க போகிறார். உங்க பிள்ளைகளுடைய கைகளில் கொடுக்க போகிறார். ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படுகிறது, ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படுகிறது. அநேகரால ஜெபிக்க முடியல, அநேகரால வேதத்தை தியானிக்க முடியல. தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு மேலையும் பரிசுத்த ஆவியின் முத்திரை போடப்படுகிறது. இனிமே நீங்கள் ஜெபிப்பீர்கள்.
இனிமே நீங்கள் ஜெப ஜீவிகளாக கர்த்தர் உங்களை ஜெபிக்க பண்ணிக்கொண்டே இருப்பார். நீங்கள் ஜெபித்து கொண்டே இருப்பீர்கள். ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசிக்கொண்டே இருப்பார். நடக்கிற காரியங்களை முன்பதாகவே காட்டுவார். இதை நான் சொல்லும் பொழுதே அநேகர் மேல் ஆவியானவர் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். இதற்காகவே சிலரை ஆண்டவர் விசேஷமாக அழைக்கிறார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை வரும் பொழுதே ஆவியானவர் சொல்லுகிறார், அநேகர் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்கள் நெத்தியில் அவர் சீல் பண்ணுகிறதை நான் பார்க்கிறேன். ஆவியானவர் சிலரை முத்தரிக்கிறதை நான் பார்க்கிறேன். நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் விசேஷித்த பர்பஸுக்காக அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் விசேஷித்த தேவ திட்டத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள். அநேகருக்கு வெளிப்படுத்தாத விஷயங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க வைப்பார். குடும்பத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துவார். வாழ்க்கையின் மறைபொருளை வெளிப்படுத்துவார். தேவ சித்தத்தை குறித்து வெளிப்படுத்துவார். நீங்க ஜீவ ஊற்றாக மாறுவீங்க. உங்கள்கிட்ட வருகிறவங்க ஜீவ ஊற்றண்டை வந்தது போல சந்தோஷப்படுவார்கள். இந்த அண்ணனை பார்த்தா இந்த அக்காட்ட போய் பேசினா நல்லா இருக்குமே என்று சொல்ற லெவல்ல கர்த்தர் உங்கள் ஊற்றை ஆசீர்வதிக்கிறார். அதற்காக உங்களை முத்தர போட்டிருக்கிறார். ஒரு பொழுதும் பயப்படாதீர்கள், ஒரு பொழுதும் சோர்ந்து போகாதீர்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்கள் அப்படி ஆண்டவரை உயர்த்தி சோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்களுக்கு ஒப்பான தேவஜனம் யார்? அநேகருடைய வீட்டில் ஒரு மாற்றம் வருகிறத பார்க்கிறேன். உங்க வீடு புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். தேவஜனமே, பிசிக்கலாக உங்க வீடு பாலடைஞ்சது போல பழைய காட்சிகளை நீங்க பார்க்கலாம். ஆண்டு சொல்லுகிறார், சிலருடைய வீட்டில் அதை ரீஸ்டோரேஷன் பண்ணத்தக்கதான தேவைகளை சந்திக்கிறார். அநேகர் சோர்ந்து போய் இருக்கிறாங்க. வீடு பழசாயிட்டு, என் ஆவிக்குரிய வாழ்க்கையும் பழசாயிட்டு, ரெண்டையும் புதுப்பிக்கிறார். நீங்கள் ஆயத்தப்படுங்க, உங்கள் வீடு புதுசாகிறத பார்ப்பீங்க. அநேகர் வீடு கட்ட முடியாமல் இருக்கிறீங்க. ஆண்டவர் அநேகருக்கு வீடு அஸ்திபாரம் போட புதிய வாசலை திறக்கிறார். இந்த உபாச ஜெபத்தில் அநேகருடைய வாசல் திறக்கப்படுது. தேவஜனமே, நான் ஆவியில் பார்க்கிற ஒரு சகோதரன் ரொம்ப நாளாக ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு ஒரு பைக்கு தாங்க என்று. இந்த அருமையான ஜெப நேரத்தில் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே சிலருடைய வாகன விஷயங்கள் ஆண்டு தலையிடுகிறார். தேவஜனமே, இந்த சின்ன சின்ன ஜெப குறிப்பு தான் நிறைய வேற ஆவில எலும்ப விடாம தடை பண்ணி கொண்டு இருக்கு. ஏன் ஆண்டு தரமாட்டாரா? உங்க அலைச்சல்களை பார்க்கிற ஆண்டு தரமாட்டாரா? இந்த பெற்றுக்கொள்ளுங்க, ஆவியானவர் காட்டுகிறார். ஒரு அருமையான பைக் ஆண்டு உங்க வீட்டில் நிற்கிறத காட்டுகிறார். ஓ ராஷா தரா பாபா பாபா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென். ஆவியானவர் பேசும் பொழுது அது எந்த நபர் என்று அவங்க இருதயத்தில் தெளிவாக புரிந்து கொள்வார்கள். அவர்கள் தெரியும், நான் தான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், இது என்னோடு தான் ஆவியானவர் பேசுகிறார் என்று உணர்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. இன்டர்வியூஸில் ஃபெயில் ஆகி கொண்டிருக்கிறவங்களை ஆண்டவர் இந்த நாட்களில் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஜெபிப்போமா, இனிமே இன்டர்வியூ வந்து அவங்க பாஸ் ஆகட்டும், இனிமே அவங்க எக்ஸாம் எழுதுனா பாஸ் ஆகட்டும், தடைகள் உடையட்டுன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் தடை உடையுது. போ, ரிசீவ், ஓ ரிசீவ் யுவர் க்ளோரி, கோ அண்ட் ரிசீவ் யுவர் செலிப்ரேஷன். உங்களுடைய நல்ல ரிசல்ட்டை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா. அடிக்கடி ஆஸ்பத்திரி போயிட்டு ஆஸ்பத்திரி செலவு, எல்லாரும் ஜெபிப்போமா. அந்த ஆஸ்பத்திரி செலவு ஆண்டு சற்ற மூடுகிறார், சற்ற மூடுகிறார். தேவ ஜனமே, இனிமே தேவையில்லாம ஆஸ்பத்திரிக்கு நீங்க போக மாட்டீங்க, தேவையில்லாம போக மாட்டீங்க. ஜென்ரலா ஒரு உடம்புக்கு என்ன தேவையோ அந்த காரியத்திற்காக நீங்க போக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இனி உங்க பணம் வீணாக ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆண்டு விட மாட்டார். ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உன்னை பிசாசு துரத்தி கொண்டு தேவையில்லாத ஆஸ்பத்திரி செலவு ஒரு மாசத்துல வீணாய் கொண்டு வருதல்லவா, இப்பொழுது அது பிரேக் ஆகுது. நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அது உடைந்து கொண்டிருக்கு. கைகளை உயர்த்தி சோத்திரம் பண்ணுங்களேன், அது உடைகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் பெருகிறதுக்கு இடம் உண்டாகுது. ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் பெருகுகிறதற்கு இடம் உண்டாகுது. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெருக்கம் உண்டாகுது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வலது பக்கம் இடது பக்கம் ஆவியில் பெருக, சரீர ரீதியாக பெருக கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். ஏன் தெரியுமா? முதல்ல ஆவியில் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஏன் தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை முதலாவது தொடுறாரு. ஏன்னா நீங்கள் உலக ரீதியாக பெருகும் பொழுது சில மந்திரவாதிகள் உண்டு, சில எதிர்ப்பாளர்கள் உண்டு, சில கண் ஆவிகள் உண்டு, கண்ணீரின் ஆவிகள் உண்டு, உங்கள் மேலே எரிச்சல் கொள்ளுகிற ஆவிகள் உண்டு. இவைகளை எல்லாம் ஜெயிக்கணும்னா வசனம் சொல்லுது, இந்த உலகத்திலும் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று வேதம் சொல்லுதே. அந்த பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கணும்.
ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை பாலடைஞ்சிருந்துன்னா இந்த பெரியவர் உங்களுக்காக கிரியை செய்ய முடியாது. இந்த பெரியவர் தான் நமது தேவன். இவர் நம்மோடு இருந்தார்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஜெயிப்பார். இவர் நமக்குள்ள இல்லைன்னா நம்ம சுருங்கி போயிடுவோம். அதனால தான் ஆண்டு சொல்றாரு இந்த உபாச ஜெபத்தில், அவர் உங்களுக்குள் பெருகுகிறார். ஆம் தேவச்சனமே, அவர் பெருகவும் முடியும், அவர் சிறுகவும் முடியும். அதனால தான் யோவான் சொல்லுகிறார், அவர் பெருக நான் சிறுக. அப்போ அவர் உங்களுக்குள்ள பெருக வேண்டும். அவர் உங்களுக்குள்ள பெருகிறதற்காக தான் இந்த ஜெபத்தில் உங்களை கூட்டு வந்திருக்கிறார். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 1:6 சொல்லுகிறார், இதன் நிமித்தமாய் நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பு விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அப்படின்னா என்ன? தேவ ஜனங்களே, நம்ம கூடி ஜெபிக்கும் பொழுது, நல்ல ஊழியர்களோடு இணைந்து ஜெபிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் நம்மளை நிரப்புகிறார். நல்ல ஊழியர்கள் உங்களை தொட்டு ஆசீர்வதிச்சிருந்தாங்கன்னா, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்ட ஊழியர்கள் உங்களை தொட்டு ஜெபித்திருந்தாங்கன்னா, எல்லாரையும் நான் சொல்லலை தேவஜனமே, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட தேவ மனிதர்கள் உண்டு. கட்டுகளை உடைக்கிற தேவ மனிதர்கள் உண்டு. பிசாசை முகமுகமாக எதிர்க்கிற தேவ மனிதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன் தான் பவுல். அவர் சொல்றாரு, நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடுபடி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி நீங்கள் நல்லா ஜொலித்து எரிஞ்சிருப்பீங்க. இல்லை 20 வருஷம் முன்னாடி நீங்கள் நல்லா ஜொலித்திருப்பீங்க. நல்ல ஊழியர்களுடைய கனெக்ஷன் இருந்திருக்கும், நல்ல ஜப வீரர்களுடைய கனெக்ஷன் இருந்திருக்கும், நல்ல அபிஷேகத்தில் அனலாக இருந்திருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருப்பீங்க, அந்த ஆதி அன்பு குறைஞ்சிருக்கும். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து நினைப்பூட்ட சொல்லுகிறார், ஓ உங்கள் மேலே இறங்கின வல்லமை உள்ளதான் இருக்குது. ஓ, அந்த உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்லுவாங்க. தேவச்சனமே, ஏதோ ஒரு ஜப புகை உங்களுக்குள்ள இப்போ வந்து கொண்டு இருக்குல்ல, ஏதோ ஜெபிக்கணும்னு ஒரு தாகம் வருது இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு அக்கினி மறைஞ்சிருக்கு. அது புகையா இப்போ வந்து கொண்டு இருக்கு. ஆண்டு சொல்றாரு, புகையா இருக்கிறது அனல் மூட்டுங்க, அது அக்னியா மாறும் வருகிற நாட்கள்ல. ஓ தேர் வில் பி எ ஃபயர், ஓ தேர் வில் பி எ ஃபயர், ஓ த ஸ்மோக் ஹேஸ் ஃபயர் பிஹைண்ட் ஆஃப் தட். ஆண்டு சொல்லுகிறார், ஒரு அக்னி உங்களுக்கு பின்னாடி எரிந்து கொண்டு இருக்கு, அதை அனல் மூட்டி எழுப்புங்க, அதை அக்னி ஜோலையை ஆக்குங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்த அந்த மகிமை, உங்களுக்குள்ளாடி வைத்த அந்த அழைப்பு, சில வேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, பட் சில பாவ சோதனைகள் வந்த பொழுது அந்த ரட்சிப்பின் வழியை விட்டு விலகி போயிருப்பீங்க. ஆண்டு சொல்றாரு, அந்த மகிமையை திரும்பியும் பெற்றுக்கொள்ளுங்க, திரும்பி எழும்பி செபிங்க, அது அனல் மூட்டப்படும், அது அனல் மூட்டப்படும். அதனால தான் வேதத்தில் நீங்கள் பார்க்கலாம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 19வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது பவுல் என்ன செய்கிறாரு, அப்பொழுது பவுல் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரத்தில் அந்த வார்த்தை தொடங்குகிறது. அப்படி அவர் அந்த விஷயங்களை எல்லாம் பேசிக்கொண்டு, ஞானஸ்தானத்தை குறித்து எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது, பவுல் கையை வச்ச பொழுது என்னாச்சு, பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். தேவஜனமே கையை தான் வச்சாரு. அப்போ பரிசுத்த ஆவியில நிரம்பின கனிகளுடைய பரிசுத்தமாக வாழக்கூடிய ஒரு தேவ மனிதன் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு கைகளை வைக்கும் பொழுது அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வருது, அங்கே ஒரு பரிமாற்றம் உண்டாகுது, இங்கேருந்து அங்கே ஊற்றப்படுகிறது. இவர் மேலே உள்ள அந்த கிருபை அப்படியே இவர் மூலமாக ஆவியானவர் அங்கே ஊற்றப்படுகிறாரு. இதை தான் பவுல் சொல்கிறாரு தீமோத்தேயுவை பார்த்து, இந்த கிருபையை நீ அனல் மூட்டி எழுப்பு. ஏன்னா பவுல் கையை வைக்கும் பொழுது இப்படி பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரு. அப்போ இதே போல தான் தீமோத்தேயுக்கும் என்ன நடந்திருக்கும், பரிசுத்த ஆவியானவர் இறங்கியிருப்பார். ஸோ பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரு. இப்போ பவுல் கூட இல்லாமல் இருக்கலாம், பவுல் தூரத்தில் தான் இருக்கார். இப்போ பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற நிருபத்தில் சொல்கிறாரு, நான் உன் கூட இல்லைதான், நான் உன் கூட இல்லைதான், ஆனால் உன் மேலே கையை வச்ச பொழுது உனக்குள்ளே இறங்கினாரே அந்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறாரு, அந்த கிருபை உனக்குள்ளே இருக்குது, அதை அனல் மூட்டி எழுப்பு. அது ஒரு ஃபயர் மாதிரி. நீ சோத்திரம் 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 சொல்லும் பொழுது உனக்குள்ளே இருக்கிற அந்த மெக்கானிசம் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும்.
உனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் பொங்க ஆரம்பிக்கும். உனக்குள்ள இருக்கிற அந்த மகிமை வெளியே பொங்கி வர ஆரம்பிக்கும். அப்போ அற்புதங்களை பார்ப்பாய், அப்போ மாற்றங்களை பார்ப்பாய். தேவ ஜனமே, சமாரியா ஸ்திரியை பாருங்கள். திருமணம் பண்ணுகிறாங்க. எந்த திருமணத்திலையும் சக்சஸ் இல்லை. 6வது திருமணம். ஆனாலும் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜீவ நதி வந்த பொழுது அவங்களுக்கு புத்துணர்ச்சி வந்தது, வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. ஸோ தேவ ஜனமே, நம்ம வாழ்க்கை சிலப்போ எத்தனை டிசிஷன் எடுத்தோம் மாறாமல் இருக்கும் பொழுது, இந்த ஜீவ தண்ணீரை கண்டுகொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கை மாறுது. அதனால தான் இந்த பொங்கி வருகிற ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவரை தடை செய்கிற எந்த தடை கற்களும் இந்த ஜீவ நதியில் போடப்படக்கூடாது. ஆம் தேவ ஜனமே, சில தடைக்கற்கள் இந்த ஜீவ நதியினுடைய ஃப்ளோவை தடை பண்ணும். ஆண்டு சமூகத்தில் இந்த உபாச ஜபத்தில் ஆண்டர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, எனக்குள்ள நீர் வச்ச அபிஷேகம், எனக்குள் நீர் போட்ட மகிமை, அது மங்கி போக விடாதபடி நான் அனல் மூட்ட விரும்புகிறேன். அதுக்கு முந்தின வசனத்தில் அழகா சொல்றாரு, தீமோத்தேயுவை பார்த்து சொல்றாரு, முதல்ல அந்த விசுவாசம் உனக்குள்ள இருந்துச்சு, இப்போ உனக்குள்ள வல்லமையும் இருக்குது. இந்த விசுவாசம் உனக்கு எப்படி வந்துச்சுன்னா, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இதை நீங்க 2 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம், 5வது வசனத்தில். இப்போ ஃபேத் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கு. பாட்டி விசுவாசியா இருந்தாங்க, அம்மா விசுவாசியா இருக்காங்க. இப்போ பிள்ளையும் என்ன செய்றாங்க? ஏசப்பாவை விசுவாசிக்கிறாங்க, தேவனை ஆராதிக்கிறாங்க. இப்போ ஆராதித்தவங்க விசுவாசிகளாக இருந்தது மட்டுமல்ல, இப்போ அம்மா மூலமாக, அம்மாவுடைய அம்மா அதாவது பாட்டி மூலமாக தேவனை ஏற்றுக்கொண்டு, அதே பாட்டி மூலமாக அவங்க அம்மா ரட்சிக்கப்பட்டு, இப்போ தீமோத்தேயுவும் ரட்சிக்கப்பட்டு இருக்கும் பொழுது, தீமோத்தேயுக்கு மேலே தேவ வல்லமை இன்னும் வராமல் இருந்ததுனால பவுல் என்ன செஞ்சிருக்காரு? தேவனுடைய வல்லமை இறங்குறதுக்காக ஜெபித்து கையை வச்சிருக்கிறாரு. இப்போ சொல்றாரு, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, அது வம்ச வரலாறா அப்படியே ஆண்டவர் கிருபையில் என்ன செஞ்சிட்ட? அம்மாவும் பாட்டியும் ரட்சிக்கப்பட்டு அப்படியே வந்ததுனால நீனும் இப்போ என்ன செஞ்சிட்ட? அந்த கிருபை உன் மேலே இருக்கு. பட் ஸ்டில் அது அணைந்து போகாதபடி பரிசுத்த ஆவியின் வல்லமை அதுவும் உன் மேலே இருக்குது, அதை நீ அனல் மூட்டு. அதை தான் 6வது வசனத்தில் சொல்றாரு, இதன் நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உன்னை நினைப்பூட்டுகிறேன். இந்த அருமையான செய்தி மூலமாக கூட ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்றாரு, நீங்க இன்னைக்கு முதல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொள்றீங்கன்னா, நீங்க தான் முதல் கிறிஸ்தவங்கன்னா பயப்படாதீங்க. உங்க தலைமுறையில் எப்படி தீமோத்தேயுடைய பாட்டி இருந்தாங்களோ அதே போல கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் அனல் மூட்டி எழுப்பணும், அதை மங்கிய விட்டுறக்கூடாது. அந்த அருமையான பாட்டி லோவிசால் என்ன செஞ்சாங்க? அந்த கிருபை அப்படியே விசுவாசத்தை பாதுகாத்ததுனால அவங்க மகா, அதாவது தீமோத்தேயுடைய அம்மாவும் லோவிசால்னு சொல்லக்கூடிய அந்த பாட்டியினுடைய மகா ஐனிக்கியாலும், தீமோத்தேயுடைய அம்மா தான் ஐனிக்கியா, ஆனால் லோவிசாலுக்கு அவங்க மகா. ஸோ இந்த பாட்டிக்கு மேலே இருந்த அந்த விசுவாசம் அந்த தாயாகிய தீமோத்தேயு தாயாகிய ஐனிக்கா அவங்களுக்குள்ளாடி வந்துச்சு. இப்போ இதே விசுவாசம் தீமோத்தேயுக்குள்ளே வந்துட்டு, இப்போ விசுவாசம் இருக்குது, ஆனால் அபிஷேகம் அவங்களுக்குள்ள இல்லை. பரிசுத்த ஆவியின் நிறைவு இல்லாததுனால பவுல் என்ன செய்கிறாரு? தொட்டு நிரப்புகிறார். ஏன்னா பரிசுத்த ஆவியின் நிறைவு வந்தாதான் தீர்க்க தரிசனம் உண்டாகும், அந்நிய பாஷைகள் உண்டாகும், தேவனோடு உள்ள உறவு இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ஊழியங்களை செய்ய முடியும். ஸோ அதனால அந்த வரத்தை அனல் மூட்டி எழுப்ப ஆண்டு சொல்றாரு. தேவஜனமே, இந்த எலிசாவை பாருங்க. எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாரு, ஆனால் எலியா மேலே இருந்த இரட்டத்தனையான கிருபை யார் மேலே வந்துச்சு? எலிசா மேலே வந்துச்சு. ஸோ தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம ஆண்டவர் கைகளில் நம்மளை விட்டு கொடுக்கும் பொழுது இரட்டத்தனையான கிருபைகளோடு நம்மளை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஸோ நமக்குள்ளே இந்த கிருபைகள் இருக்கும். ஒருவேளை நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பேட்ரியார்க், நீங்கள் தான் ஒரு ஃபார்மரான ஒரு ஆளாக இருக்கிறீங்க, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் முதல் ரட்சிக்கப்பட்ட நபர்னா, அதாவது முதல் பட்டதாரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் தான் முதல் ரட்சிக்கப்பட்டவர்கள்னா நீங்கள் அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் அந்த ஜென்ரேஷன் ஃப்ளோ ஆகும். ஒருவேளை உங்கள் பாட்டி ரட்சிக்கப்பட்டாங்களோ, உங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டாங்கன்னா நீங்கள் அந்த ரட்சிப்பை காத்துக்கொண்டு அதை அனல் மூட்டி எழுப்புங்க, அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்புங்க. ஏன்னா அதை விட்டு விடாதீர்கள். ஏன்னா அதுதான் நம்ம வாழ்க்கை, அதுதான் நம்மளை பாதுகாக்க போகுது, அதுதான் கெட்டது எது நல்லது எதுன்னு கண்டுபிடிச்சி தரும்.
நம்ம வாழ்க்கையில் வர ஆஃபர்ஸ், வரக்கூடிய பணம் எல்லாம் தேவன் தரது கிடையாது. எது தாரான் சாத்தான், எதை தாரான் சாத்தான், எந்த வேலையை ஆஃபர் பண்ணுறான் சாத்தான், எந்த உயர்வுக்குள்ளே நம்மளை தள்ளி தேவனை விட்டு பிரிப்பான் என்று நமக்கு தெரியாது. வரக்கூடிய எல்லா திருமண அழைப்பிதழும் ஆண்டவர் தாராரு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம லைஃப் பார்ட்னரா பிசாசு 1000 பேரை உருட்டி விடுவான். ஆனால் தேவ சித்தம் ஒன்றே ஒன்று தான். ஒரு அல்லையில சொல்லலாமா? அதனால தேவஜனமே, தேவ சித்தம் எதுன்னு பகுத்தறியணும்னா தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். ஆவிகளை பகுத்தறிய வேண்டும். இதை தேவன் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். அதனால தான் நம்ம அனல் மூட்டி எழுப்பாட்டி விட வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறோம். ஸோ தேவஜனங்களை, இந்த நாட்கள் நம்ம ஆவி அனல் மூட்டுவோம், அக்னியால் நிரம்புவோம், பரிசுத்த ஆவின் வல்லமையினால் நிரம்புவோம். ஆவியானவர் காட்டுக்கிறத நம்ம சூஸ் பண்ணலாம். ஏன்னா தேவன் ஒன்றை தரும் பொழுது பிசாசு ஒரு டூப்ளிகேட் அனுப்புவான். ஸோ தேவன் தர்றதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஆவியில் அனலாக இருக்கணும். நம்ம கண்ணுக்கு போடுற கண்ணாடி நிறைய டஸ்ட்டாக இருக்குதுன்னா, கருப்பாக கறி போட்டு இருக்கிறது, அது ரொம்ப கரியாக இருக்குதுன்னா நம்ம முதல்ல அந்த கரியை கழுவணும். அப்போ தான் கண்ணாடி தெளிவான பார்வையை கொடுக்கும். அப்போ கண்ணாடி கருகருன்னு இருந்துச்சுன்னா பார்க்குற எல்லாம் கருப்பாக இருக்கும். கண்ணாடியினுடைய கருப்பை நம்ம தொடச்சி எடுத்து நீட்டாக ஆக்கிட்டோம், அப்படியே கண்ணாடி அப்படி தெளிவாக இருக்குதுன்னா அங்கே இருக்கிறத ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தேவஜனமே, இன்னைக்கு ஆவிக்குரிய கண்ணாடியாகிய இந்த உள்ளான மனுஷனுக்குள்ளாடி இந்த வேத வசனங்கள் தங்கக்கூடிய இந்த உள்ளான மனுஷனை அனல் மூட்டி எழுப்ப சொல்கிறாரு. காரணம் என்ன? அப்பந்தான் அது தெளிவான பார்வை உடையதாக இருக்கும். அப்பந்தான் நம்ம தெளிவான விஷயங்களை பார்க்க முடியும். இல்லைன்னா குழம்பி நம்ம வாழ்க்கையில் எத்தனை நாள் தான் குழம்பி கொண்டு இருப்போம். இந்த உபாச ஜெபத்தில் ஆண்டு நம்மளை தெளிவாக்குவாராக. எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த தெளிந்த புத்தியை, இந்த அனல் மூட்டுகிற அனுபவத்தை விரும்பி ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ, ஒவ்வொரு வேரும் அனல் மூட்டப்படட்டும். தெளிந்த புத்தி அவங்களுக்கு உண்டாகட்டும். எது சாத்தா கொண்டு வர்றது, எது மனுஷன் கொண்டு வர்றது, எது பரிசுத்த ஆவியானவர் தருகிறது, எல்லா விஷயத்தையும் பகுத்தறிய தேவன் அவர்களுடைய ஆவியை அனலாக்குவீராக. ஒவ்வொரு வேரையும் அனலாக்குவீராக. எதற்காகலாம் ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொன்றுக்கும் பதில் உண்டாகிறதை அவர்கள் கண்கள் காண தேவன் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதியும். எல்லா துதிகான மகிமை உமக்கு ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ப்ரேயர் டைம் குடும்பத்தார் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ தேவ ஜனங்களை இணைந்திருங்க, அதிகாலையிலையும் ஜெபிங்க. நம்ம இந்த உபாசத்தின் மத்திய பாகத்தில் வந்துட்டோம். நம்ம எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ ஆண்டோடைய கரம் கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. உபாசம் முடியும் பொழுது அநேக ஜனங்கள் விடுதலையை பார்ப்பீர்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து தேவ செய்திகளை கேளுங்க. உபாசம் எடுக்க முடிந்தால் ஒரு நேரம் இரவு நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை இந்த கடைசி வாரங்களில் எடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா நைட்டு மட்டும் எடுங்க. அதை ஒரு நேரம் ஃபுட்டை ஸ்கிப் பண்ணாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். எடுக்க முடியாதவர்கள் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும். திராணி உள்ளவர்கள், பலம் உள்ளவர்கள் ஒரு நேரம் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு 3 நாள் அப்படி ஒரு நேரம் வச்சு ஒரு 3 நாள் நைட்டு மட்டும் ஸ்கிப் பண்ணி ஒரு 3 நாள் எடுத்து பாருங்கள். அந்த எஃபெக்டை நீங்கள் பார்ப்பீங்க. வசனம் உள்ள கிரியை செய்கிறத பார்ப்பீங்க. பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்படுறத பார்ப்பீங்க. 21 நாள் உபாசத்தில் ஒரு நேரமாவது நீங்கள் எடுத்து பார்க்கணும். அட்லீஸ்ட் அந்த லாஸ்ட் டேயாவது அந்த நைட்டு உணவை கட் பண்ணி ஜெபித்து பாருங்கள். மகிமையை பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.